இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தயாரா இல்லை. அதனால விவசாயிகள் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போடாதே. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாத, ஆட்சியை நம்பி கரும்பு போடாத. இது ஒரே கோரிக்கையை வச்சு அனைத்து விவசாயிகளும் வீடு வீடா திண்ணை பிரச்சாரம் செய்வோம். கும்பகோணம் பாபநாசம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் ஷாஜஹான் ஏணி சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொகுதிக்குட்பட்ட மருத்துவக்குடி பகுதியில் ஷாஜஹான் வாக்கு சேகரிக்க சென்றார். கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்ல ஆதரவு பெற்று வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை கூப்பிட்டு அப்போது அங்கிருந்த கரும்பு விவசாயிகள் தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என கேள்வி எழுப்பினர். அவர் பதிலளிக்காமல் வேகமாக கிளம்பி சென்றார். தயாரா இல்லை. அதனால விவசாயிகள் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போடாதே. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாத, ஆட்சியை நம்பி கரும்பு போடாத. இது ஒரே கோரிக்கையை வச்சு அனைத்து விவசாயிகளும் வீடு வீடா திண்ணை பிரச்சாரம் செய்வோம். திருமணங்குடி திரு ஆறு சக்கரை ஆலை முன்பு 1224 நாட்களாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இது நேற்று தினம் உதயநிதி ஸ்டாலின் வந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் எங்கள் போராட்டத்தை ஏன் கண்டுக்கல, எங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்க மனு கொடுக்க போயிருந்த போது காவல்துறை வச்சு எங்களை கைது செய்துட்டு அவர் ஓட்டு கேட்டார். விவசாயிகளை கைது செய்து வச்சுட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்று வேட்பாளர் வந்தார். அவங்க நிறுத்திருக்கிற வேட்பாளர் வந்தவிட்ட நாங்கள் விவசாயிகள் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் பேச முடியாது விவசாயிகள்கிட்டன்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிடுறாரு. அதை விவசாயிகிட்ட பேசக்கூட அவங்க கோரிக்கையை கேட்க முடியாதவங்க இவங்க ஆட்சிக்கு என்ன பண்ண போகிறாங்க, விவசாயிக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் சூடு சொரணம் இருக்கிற விவசாயி யாருமே திமுகவை நம்பி ஓட்டு போடாதீங்க, ஹால்ஸை நம்பி கரும்பு போடாதீங்க. இதை நாங்கள் முன்னிறுத்தி தென்னை பிரச்சாரம் தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிறோம் நான் தெரிவிச்சுக்கிறேன். 1225 நாட்களாக போராடுகின்ற விவசாயிகளை கண்டுகொள்ளாத திமுக அரசை தொடர்ந்து நேற்று தேர்தல் காலத்தில் கூட விவசாயிகளை புறக்கணிப்பதும் விவசாயிகளை கைது செய்து உள்ளே வைத்துவிட்டு பிரச்சாரம் செய்வதும் கேவலமான ஒரு மனநிலையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்று அந்த கூட்டணி கட்சியின் வேட்பாளரை கூட நாங்கள் சந்தித்து எங்களது கோரிக்கைகளை பேசுவதற்கு அனுமதிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் செய்வது விவசாயிகளை புறக்கணிப்பதாகும். இந்த நிலை நீடிக்குமே ஆனால் விவசாயிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக தோற்கடிப்பார்கள். முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவார்கள்.